ஆன்மீக பக்தர்கள், அன்பு நண்பர்கள், மோட்டூர் காளியம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பேஸ்புக் சரவணன். ஆண்டுதோறும் தை மாதம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை இடங்கணசாலை பகுதியில் இருக்கும் மோட்டூர் காளியம்மனுக்கு பண்டிகை போடுவது வழக்கம். இந்த ஆண்டும் பூச்சாட்டுதல் விழா 3/1/2026 சனிக்கிழமை அன்று பூச்சாட்டுதல் விழா போட்டிருக்கிறார்கள். இது 15 நாள் சாட்டு என கூறப்படுகிறது. மற்றும் 16/1/2026 வெள்ளிக்கிழமை அன்று சக்தி அளித்தல் நடைபெறுகிறது. சக்தி அளித்தல் காலை 8 மணிக்கு பக்கம் நடைபெறுகிறது. மாரியம்மன் கோயிலில் இருந்து சக்தி அழைத்து விடப்படுகிறது. மற்றும் 11 மணி மேல் பூமிதி திருவிழா நடைபெறுகிறது. 16/1/2026 வெள்ளிக்கிழமை பூமிதி திருவிழாவும் நடைபெறுகிறது. மற்றும் 17/1/2026 சனிக்கிழமை பூகரகம் எடுத்தல், பூஜை மற்றும் பொங்கல் போன்ற விசேஷங்கள் நடைபெறுகிறது. மற்றும் 20/1/2026 வெள்ளிக்கிழமை மற்றும் மஞ்சள் நீராட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. தை 1ஆம் தேதி இருந்து தை 5ஆம் தேதி வரை மெரண்மன்களையும் இருக்கிறது. சில கலை நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. திரைப்படம் ஓட்டுவதும் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகள் என்ன என்ன என்று நீங்கள் பத்திரிகையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம், நன்றி. நான் உங்கள் பேஸ்புக் சரவணன். டாடா. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை இடங்கணசாலை நகராட்சிக்கு உட்பட்ட மோட்டூர் காளியம்மன் ஆலயத்தின் பொங்கல் விழாவுக்கான தொகுப்பு இது. காளியம்மன் ஆலய விழா தொகுப்பு பத்திரிகை. ஆயிரங்கண் உடையவளே ஸ்ரீமதி பத்ரகாளி, கோபத்தில் காளியாக இருந்தாலும் பாசத்திலும் கேட்கும் வரத்தில் தருவதிலும் எங்கள் சேலம் மாவட்டம் இடங்கணசாலை நகராட்சிக்கு உட்பட்ட மோட்டூர் காளியம்மன் பாசத்தில் தாயாக திகழ்கிறார். நாங்கள் கேட்கும் வரத்தை தருகிறார்கள். காப்புரிமை பிரச்சனைக்காக இந்த ஆடியோ